ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி சம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இது வந்து நமக்கு ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்க மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்ட் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸில் யார் வந்து லீஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஓகே, அதாவது யார் வந்து மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ என்ன என்ன நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணணும், அதாவது ஃபார்முலா ஒன்று எழுதணும். ஸோ ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இனிஷியேட் பண்ணுறதுக்கு என்னது, ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்கை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம். ஓகே, MIN. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸில் தானே நம்ம வந்து யார் லைக் என்ன மார்க் வந்து மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த செல்லுலேருந்து எந்த செல் வரைக்கும் வேணும் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து C2லேருந்து ஓகே C21 வரைக்கும் இருக்கிற மார்க்ஸில் தான் வந்து நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல C2லேருந்து டு C21. ஸோ அகெயின் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ மேக்ஸில் வந்து மினிமம் மார்க்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. இங்கே பாருங்கள் இதில் மேக்ஸில் மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ 75. ஸோ சிமிலர்லி இப்போ ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு என்ன பண்ணணும் மினிமம், நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போது D2லேருந்து D21 வரைக்கும் இருக்குது. ஓகே, அதோட மார்க்ஸ், அதாவது ஃபிசிக்ஸோட மார்க்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் வந்து என்ன தான் மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78. ஸோ சிமிலர்லி என்னது கெமிஸ்ட்ரி. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து இல்லை ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஃபார்முலா எழுதணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் செல்லை எழுதிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லோட க்ரீன் கலர் ரைட் சைடு பாட்டம் கார்னரில், ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது அப்படியே வந்துடும்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆக போகுது இங்கே பாருங்கள், ஸோ மினிமம் E2லேருந்து E21. ஓகே, அப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து மினிமம் மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகே, சப்போஸ் இங்கே வந்து யார் லைக் மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இது வந்து நம்ம மினிமம் மார்க் கண்டுபிடிச்சோம். ஸோ சிமிலர்லி நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு ஸோ மினிமம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் நேம் MIN அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே மேக்ஸிமம்னா MAX. ஸோ மேக்ஸிமம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மார்க்லேருந்து எந்த மார்க் வரைக்கும், லைக் C2லேருந்து C21 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 தான் வந்து மேக்ஸில் மேக்ஸிமம் மார்க். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது ஃபிசிக்ஸில் வந்து மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96. ஓகே, டன். ஸோ சப்போஸ் இப்போது இங்கே ஜான் டோன் ஒருத்தருக்காரு, அவர் வந்து அவரோட மார்க் வந்து மேக்ஸில் 85, ஃபிசிக்ஸில் 78 அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து 90. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த எல்லாமே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 300. ஓகே, நம்ம அது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோலேயே என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், ஈக்குவல் டு சம். ஓகே, ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் இதோட 3ஓட சம் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதில் மேக்ஸிமம் மார்க், ஓகே, இந்த 3 சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அகெயின் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து 232. ஸோ சிமிலர்லி மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 282 தான் வந்து சம் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, யார் அது எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெசிகா லீ தான் வந்து மேக்ஸிமம் மார்க். ஓகேவா?